மாரத்தானுக்கு பதில் மறியல், போலீசாருடன் வாக்குவாதம், தள்ளுமுள்ளு, பேனர் கிழிப்பு, சைக்கிள் சூறையாடல் என தேனி பங்களாமேடு பகுதியின் ஞாயிறு காலை பரபரப்பாகவும் பதற்றமாகவும் காணப்பட்ட காட்சிகள் தான் இவை. போதைப்பொருள் மற்றும் விளையாட்டுத் துறையில் இளைஞர்கள் கவனக்குறைவு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஃப்ரீக் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் தேனி மாவட்ட காவல்துறை இணைந்து இரு பாலருக்கான மாரத்தான் போட்டிகள் தேனி பங்களாமேடு பகுதியில் தொடங்கி நடைபெற்றது. போட்டியில் நுழைவு கட்டணமாக நபர் ஒருவருக்கு 300 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என முன்பதிவு செய்திருந்த 3500க்கும் மேற்பட்டவர்கள் திருச்சி, சென்னை, புதுச்சேரி என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருந்தனர். ஆண்கள், பெண்கள் என வயது வாரியாக 5 பிரிவுகளின் கீழ் 6 கிலோமீட்டர் முதல் 12 கிலோமீட்டர் வரை போட்டிகள் நடத்தப்படும் என்றும் வெற்றியாளர்களுக்கு 1000 முதல் 25,000 ரூபாய் வரை பரிசு தொகையுடன் 250 சைக்கிள்களும் பரிசாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் போட்டியில் கலந்து கொள்பவர்களுக்கு சான்றிதழ்கள், மெடல், டி-ஷர்ட், தங்கும் வசதி ஏற்பாடு செய்து தரப்படும் என்றும் போட்டி முடிந்த பின் அனைவருக்கும் உணவு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. முதலில் சிறு வயதினருக்கான போட்டிகள் தொடங்கி 2 போட்டிகள் நடைபெற்ற நிலையில் போட்டியில் கலந்து கொள்பவர்களுக்கு டோக்கன் வழங்கப்படாததால் பதிவு செய்யாத இளைஞர்கள் போட்டியில் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. மேலும் குடிநீர், ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக ஏதும் ஏற்படுத்தி தரவில்லை என கூறி போட்டியாளர்கள் அடுத்தடுத்த போட்டிகளில் பங்கேற்காமல் பணத்தை திரும்ப வழங்க கோரி தேனி மதுரை சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. 5 கேட்டகரியே மொத்தம் பிரிச்சிருந்தாங்க. 5 கேட்டகரியும் ஒரு கேட்டகரியில் 50 சைக்கிள் தரதான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா மொத்தமாகவே 100 சைக்கிள் தான் இருக்குது. இங்கே ஆர்கனைசேஷன் எதுவுமே சரியில்லை. போகிற வழியில் எங்கேயுமே தண்ணி பாட்டிலே இல்லை. அதனால் நாங்கள் சைக்கிள்ஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிளேயர்ஸ்லாம் போலீஸ் கிட்ட கேட்டதுக்கு கேஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஏஓசியில் எழுதி தந்துருக்காங்க. ரீஃபண்ட் கேட்டதுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வந்திருந்த போட்டியாளர் 100 ரூபாய் நுழைவு கட்டணம் செலுத்தினால் கூட மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருப்பார்கள், எங்களுக்கும் ஊக்கமாக இருக்கும். ஆனால் இங்கு வந்த பின் மாரத்தான் போட்டி மீதான ஆர்வம் குறைந்து விட்டதாக கூறினார். ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வர சார் 2 நாள் வேலை இல்லாமல் ஒரு 300 ரூபா ஃபீஸ் சார். நான் 100 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டினா கூட பிரம்மாண்டமாக வச்சுருப்பாங்க சார். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இங்கே வந்ததுலேருந்து இந்த மாரத்தாங்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு சார். மேலும் போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் யாரும் இல்லை என குற்றம் சாட்டிய வீரர்கள், மாவட்ட காவல்துறையும் இணைந்து நடத்தும் போட்டி என்பதால் எல்லோரும் நம்பிக்கையோடு வந்ததாகவும், கடந்த 1 மாதமாக ஆன்லைனில் அறிவிப்பு வெளியானது காவல்துறைக்கு தெரியாதா என கேள்வி எழுப்பிய வீரர்கள், காவல்துறை அனைத்தையும் சரிபார்த்து நடத்தியிருக்க வேண்டும் என்றனர். கேட்டால் கேன்சலுங்க சார். ஆனால் காவல்துறை தான் சார் உள்ளே இருந்தாங்க. அப்போ மப்டியில் இருந்தாங்க. ஆனால் இப்போ வெளியே வந்துட்டு யூனிஃபார்ம் போட்டு வந்து அவங்க அப்படியே மறைச்சிட்டாங்க சார். ஆனால் காவல்துறை இணைஞ்சு தான் பண்ணியிருக்குன்னு சொல்லி 1 மாதத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க சார். 1 மாதம் ஆச்சு சார். அப்படி காவல்துறைக்கு தெரியலைங்க சார். திருச்சியில் இருந்து வந்திருந்த பெண் போட்டியாளர் ஒருவர் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் தங்கும் வசதி என கூறிவிட்டு கடைசியில் எந்த ஏற்பாடும் செய்யாததால் சாலையிலேயே தங்கி இருந்ததாக கூறினர். கடைசியில் போட்டி நடத்தாமல் சீட்டிங் நடப்பதாக குற்றம் சாட்டினர். நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம். அவங்க வந்து பேனரில் போட்டது தேனி மாவட்ட காவல்துறை இணைந்து நடத்தும் தான் போட்டாங்க. ஒரு வசதியுமே இல்லை. எல்லாம் ரோட்டில் படுக்கிறது, எல்லாமே தங்கும் வசதி, உணவு எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லி தான் போட்டு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் இருந்து 300 ரூபா அமௌண்ட்டு. 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. டிசம்பர் 1லேருந்து ஜனவரி 30 வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கடைசியில் ஒன்றுமே நடக்கலை. பாதி பேர் வந்து இடையில கட்டையிலேருந்து மாறி குதிச்சு ஒடியாடுறாங்க. இந்த மாதிரி வந்து சீட்டிங் பண்ணி வந்தாங்க. பரிசு தொகையுடன் 250 நபர்களுக்கு சைக்கிள் பரிசு வழங்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் விழா மேடையின் முன்பு 100 சைக்கிள் மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும், போட்டியை சரிவர நடத்தாததால் ஆத்திரமடைந்த வீரர்கள் மற்றும் போட்டியை வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் ஆளாளுக்கு சைக்கிளை தூக்கிச் சென்றதாக கூறினர். 250 சைக்கிள் பிரைஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அங்கே நின்னது வந்து 100 சைக்கிள் மட்டும்தான். அதுலேயும் ஓடினவங்க பாதி பேர் எடுத்துகிட்டு போனாங்க. சைடில் உட்காந்துருந்தவங்க பார்க்க வேடிக்கை வந்தவங்க பாதி பேர் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு தண்ணி வசதி கிடையாது, ஒரு சேஃப்டி கிடையாது, எதுவுமே எந்த இதுவுமே கிடையாது.
ஒரு ஆம்புலன்ஸ் கூட பக்கத்தில் எங்கேயுமே நிற்க கிடையாது. ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் யாருமே ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்பெசிலிட்டி ஆள் கூட யாருமே வர கிடையாது. ஒரு போலீஸ் தான் ஆரம்பிக்க போகிறோம்னு சொன்னாங்க. அவங்க பக்கத்துல யாருமே கிடையாது. பச்சை கொடை வச்சு ஒரே ஒரு சட்டை வெள்ளை சட்டை போட்டு வந்து பச்சை கொடை வச்சு ஆரம்பிச்சார். இதுதான் நடந்தது. சாலை மறியலில் ஈடுபட்ட மாரத்தான் போட்டியாளர்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு தேனி நகரே ஸ்தம்பித்தது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மேடையில் இருந்த நபரை சூழ்ந்து கொண்டு வாக்குவாதம் செய்ததோடு பேனர்களை கிழித்து எறிய அங்கு தள்ளுமுள்ளு கலவரம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டதால் போலீசார் குவிக்கப்பட்டனர். போட்டி ஏற்பாட்டாளரான ஃப்ரீக் ஸ்போர்ட்ஸ் அகாடமியைச் சேர்ந்த தேனி கோம்பை பகுதி ஸ்டீபன் பாதியிலேயே தப்பியோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போலீசார் புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுத்து இழப்பீடு பெற்றுத் தருவதாக கூறி போட்டியாளர்களை சமாதானப்படுத்தி கலைந்து போக செய்தனர். எழுத்துப்பூர்வமான புகார் கொடுத்தா சட்ட நடவடிக்கை எடுக்கிறோம். ரோட்ல வச்சு சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற மறியல் போராட்டத்தால் தேனி நகரமே ஸ்தம்பித்தது. போட்டி என்ற பெயரில் பணம் வசூலித்து மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் தேனியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.